தெய்வ நடமாட்டம் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் இவைதான். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னப்பா நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் பேசிக்குவோம். என்னென்னா, என்னடா ஒரு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, நம்ம வீட்டில் தெய்வ நம்பிக்கையோ இல்லையோ, தெய்வ நடமாட்டமே இல்லையோன்னெலாம் நம்ம கவலைப்படுவோம். அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு வணங்குறீங்களோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும். தெய்வமே இல்லைன்றவங்க கூட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தராவது அந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த தெய்வத்தை நம்புவாங்க. அதனாலேயே அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும். இப்போ தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குருவிகள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை தேடி வந்து நம்ம வீட்டில் அந்த தென்கிழக்கு மூலையிலையோ வடமேற்கு மூலையிலையோ தென்மேற்கு மூலை ஏதோ ஒரு மூலைன்னு வச்சுக்கோ. ஏன் மூளை எல்லா மூலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. அந்த மூலையில் பீரோ மேலே கூடு கட்டும். அதே மாதிரி அணில் உங்கள் வீட்டை தேடி வந்து கூடு கட்டும். அணில் வந்துட்டு போனாலே நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வீட்டில் நம்ம வீட்டை தேடி நாய்கள் வருகிறது, பைரவர் நாய்கள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு கேட்குதுனாலே நின்று கேட்குது பார்க்குதுனாலே நீங்கள் நம்ம வீட்டுக்கு தெய்வ அறிகுறி தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா பசு. இந்த பசு என்ன பண்ணும், நல்லா இப்போல்லாம் ரோட்டில் நல்லா உலாத்துதுங்க. அதுங்க நம்ம வீட்டை தேடி வந்து தண்ணி கேட்கும். நீங்கள் ஒரு நாள் தண்ணி வச்சிங்கன்னா கூட போதும், மறக்காமல் நம்ம வீட்டை தேடி வருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வசிக்கிற ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜீவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லி. இந்த பல்லி நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது, பல்லி இருக்குது ஆனால் சத்தம் எழுப்புறதில்லை அப்படின்னு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. சத்தம் எழுப்பலனாலும் பல்லி நம்ம வீட்டில் நடமாட்டம் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு தெய்வத்தோட நடமாட்டம் வீட்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். எப்படி அத்தி வரதராஜ பெருமாள் கோவிலில் நம்ம ஏணி மேலே ஏறி போய் பள்ளியை தொட்டு கும்பிட்டுட்டு வரோமோ, அதே மாதிரி அது தெய்வத்துக்கு சமம். அந்த பள்ளி நம்ம வீட்டில் இருந்தாலே போதும். இப்போ அந்த பள்ளியிலே இந்த ஒரு வகை பள்ளி உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். வாலில் கருப்பும் வெள்ளையும் புள்ளியாக இருக்கும். அந்த பள்ளி இருந்தால் நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம். அந்த வீட்டில் காசுக்கு குறைவே இருக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.